ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூனம் சாரியில் ப்ளவுஸ் தைக்கும்போது பைப்பிங் கொடுத்தோம்னா குழு குழுன்னு ஒரு மாதிரி ஒரு க்ரிப்பாகவே இருக்காது. ஆனால் சூப்பராக ஸ்ட்ராங்காக எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போமா? கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை கிராஸாகவே நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சுக்கு தான் இருக்கணும் உங்களுடைய கிராஸ் பீஸோட அகலம். 3/4 இன்ச்சுக்கும் கம்மியாக, ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தால் கூட ஓகே, கூட இருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் எல்லா கிராஸ் பீஸையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணி எடுத்துட்டு ஒரு பக்கம் சிலும்பல் அடிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் சிலும்பல் அடிச்சுட்டு அதை அழகாக சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்ச ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. நெக்லாம் சூப்பராக நார்மலாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே உங்களுடைய கிராஸ் பீஸை இந்த மாதிரி 1/2 இன்ச் வெளியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் அட்டாச் பண்ண ஆரம்பிங்க. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அவசரத்தில் தைச்சிங்கன்னா துணியை விட்டு அது கீழே வந்துடும். ரொம்ப கவனமாக, ரொம்ப ஒல்லியாக வர மாதிரி பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. தைக்கும்போது உங்களுடைய கிராஸ் பீஸை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். தச்சு அப்படி க்ளீனாக ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப இதில் கட்லாம் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. கட் கொடுக்கக்கூடாது பைப்பிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இனி அப்படியே நம்ம திருப்பி உருட்டி விட்டுற போகிறோம். பைப்பிங்க்காக 1/2 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, அதை மடிச்சுக்கோங்க. அழகாக உருட்டி இப்படி நான் காமிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி திரும்ப உருட்டி அப்படி கொஞ்சம் இடமா நீங்கள் உருட்டி தைச்சிட்டே வாங்க. இழுக்காதீங்க. அப்படியே தைச்சிட்டு அப்படியே உருட்டி குட்டி குட்டியாக ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கம் உருட்டி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப உருட்டி தைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இந்த பைப்பிங். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.